ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டு பிடிஃபுல்லான அமேசிங்கான ஒரு ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு. இது ஸ்லீவ் டிசைனு, நெக் டிசைனும் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 லைன் கட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதோட கேப் எவ்வளவு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சும் அதுக்கு அடுத்த பாயிண்ட். ஓகேவா, உங்களுக்கு இது அழிஞ்சு இருக்கு. நான் அழியாத இடத்துல காமிச்சு தரேன் பாருங்க. 1/4 இன்ச்சுனா இதில் இருக்கும், அதுக்கு அடுத்த இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, அந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச்சு அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட. ஓகேவா, அதில் வந்து ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்து இதுக்கும் 2 ஃப்ளவருக்கும் இடையில உள்ள கேப்பு எவ்வளவு அப்படின்னா 1 இன்ச். பார்த்தீங்கனாலே தெரியும். 1 இன்ச் கேப்பில் க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து ஒட்டி விட்டேன். ஸ்டோனை ஒட்டுறதுக்காக நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குது இப்போதைக்கு. முன்னாடியெல்லாம் எனக்கு பிடிக்கல. பட் வந்து நம்ம ஒட்டும் போது கையில் எல்லாம் ஆகிறது மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு க்ளூ, நம்ம ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு கையில் வந்து அழுக்காகாது. பட் இது வந்து கையில் எல்லாம் நூல் மாதிரி அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி வரும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டும் போது நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கிராஸ் மாதிரி சூப்பராக வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கோதுமை பீடு, ஒயிட் கலர் கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு ஒயிட் கலர், அண்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு கிராஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து அதுக்கு சென்டரில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சில்வர் கலர் கட் பீடை ஒரு நம்ம சர்தோசியில் கொடுப்போம் தெரியுமா, அந்த ஸ்டிச் மாதிரி கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்கில் இந்த மாதிரி தான் சர்தோசி தான் கொடுத்துருந்தாங்க. இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நமக்கு காசு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனால் அண்ட் வந்து டைமும் இல்லை. ஸோ 2 இதை வந்து நம்ம இதை கொண்டு நம்ம இப்படி வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா, கஸ்டமர் சொன்னாங்க லீஃப் பேட்டர்ன் மாதிரி அந்த இடத்துல போட்டாலும் ஓகேன்னு. பட் போட்டு பார்த்தப்போ அதை விட இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து 2 ஃப்ளவர் 2 இந்த மாதிரி இதுக்கு கேப்லேயும் வந்து மேலேயும் கீழேயும் நம்பர் 3 சில்வர் கலர் பீடை வந்து வச்சு லாக் பண்ணியிருக்கோம். எல்லாமே தனித்தனி நாட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து மேலே புட்டாஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அந்த கிராஸில் கொடுத்துருப்போம் தெரியுமா, அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒயிட் கலர் கோதுமை பீடு, ஒரு ஒயிட் கலர் சுகர் பீடு, அண்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, சீக்வன்ஸ் வந்து ஒரு மல்டி கலர் மாதிரி வரும். ப்ளூக்கு இதை யூஸ் பண்ணலாம், லைட் ப்ளூ இருக்குது தெரியுமா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். சில்வர் கலருக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலருக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணலாம். அப்படியே நிறைய கலர் தெரிகிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. பட் எந்த இது ப்ளவுஸ் பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணாலும் அது கரெக்டாகவே சூப்பராக வந்து மெர்ஜாகவே தெரியும். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.